நமஸ்காரம். இந்த வாசி தீரவேங்கிற தேவாரத்தை மகாபெரிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க இருந்த பக்தர் ஒருத்தர் கேக்குறார், எதுக்கு சம்பந்தருக்கு மட்டும் இந்த மாதிரி மாத்து குறைவா இருக்கிற காசை சுவாமி கொடுத்தார் அப்படின்னு. அதுக்கு மகாபெரிவா சொல்றார், அப்பரோட பக்தியை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சின்ன திருவிளையாடல் சுவாமி பண்றார். சம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான், என் அப்பன் என்னை பாடினான் அப்படின்னு சொல்றார். சம்பந்தரோட தேவாரத்துல எல்லாத்துலயும் திருக்கடை காப்பு அப்படிங்கிற அந்த கடைசி பாட்டுல தன்னோட பேரும் அவரோட ஊர் பேரும் அவர் எல்லாத்துலயும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி சுந்தரர் பொன்னை பாடினான், எல்லாத்தையும் சுவாமி கிட்ட கேட்பர். எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எல்லாமே அவர் சுவாமி கிட்ட கேட்பர். ஆனா அப்பர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பக்தி மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சு சுவாமிய அப்படி புகழ்ந்து பாடியிருக்கார். இதுக்காக தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு மகாபெரிவா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கா. இப்ப இந்த தேவாரத்தை பார்க்கலாம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே, இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை, முறைமை நல்குமே செய்யமேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அறவே நீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே காமன் வேவூர் தூம கண்ணி நீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்வினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி நீர் பறக்குமிழலையீர் கரக்கை தவிர்வினே அயனுமாலுமாய் முயலும் முடியினீர் இயலுமிழலையீர் பயனுமருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறிகினார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே.